நிஜமா நம்ம சும்மா பேசி பெரியவருடைய டைமாக ஒரு இன்ட்ராக்ஷன் வீட்டில் அந்த சூழ்நிலை உருவாகும். ஒரு காமன் டாபிக் பேசுவோம். பிள்ளைங்க வந்து எப்பவுமே நம்ம வெறும் எமோஷனல் கனெக்ட் இல்லாமல் ஒரு சோசியல் கனெக்ட்ங்கிறது கட்சியை பற்றி பேசுறதோ சினிமா பற்றி பேசுறதோ நம்ம ஒருத்தர் பேசுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு வேணும். அது ரொம்ப முக்கியம். குடும்பங்களில் வந்து கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா நாடே நல்லாயிடும். யாராவது பேசுறீங்க நல்லா இருக்கும். பசங்கள்கிட்ட உங்களுக்கு ஆதங்கத்தை கூட சொல்லலாம். காலையில் எந்திரிக்க மாட்டான், வேன் டைமுக்கு ஏற மாட்டான், சாப்பாடை வச்சு திணிக்க வேண்டியிருக்கு. பல அம்மாக்கள் கொஞ்ச நேரத்தில் வெயிட் போடுறது காரணம் பையனுக்கு கொடுக்குற சாப்பாடுலாம் காமிக்கிறேன்னு அவங்க அமைக்கிறது. இல்லை நிஜமா அது ஒரு பெரிய லக்கேஜ் மாதிரி ஆயிடுவாங்க ஒரு நேரத்தில். அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதை பற்றிலாம் நிறைய வேற டாபிக் இருக்கு. இப்படி யாராவது பேசுறீங்கன்னா இன்னும் பசங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கேட்குறேன். ஸோ ஒரு விஷயத்தை வரைகிறதுங்கிறது சின்ன விஷயமே கிடையாது. நிறைய பேர் படிக்கிறீங்க, நிறைய பேர் வரைகிறீங்கிறத விட அது அவ்வளோ சாதாரணமாக எல்லாத்துக்கும் வந்துடாது. அதனால நீங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்டுனா அடுத்த முறை வரும்போது இன்னும் நிறைய உங்களை வந்து வேற ஒரு தடவை பார்க்க விரும்புகிறேன். திருப்பி ஒரே கண்டென்ட் தான். எல்லாமே வரணும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லலாமா, மோட்டிவேஷன் வந்து ஒருத்தர் கரெக்டு. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கஷ்டம் இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே தோணாது. முதல்ல நம்மகிட்ட இல்லைங்கிறது இன்ஃபீரியராக நினைக்கக்கூடாது. இல்லாதனால தானே தேடுறோம். பரிசா தானே சாப்பிடுவோம். அப்போ பணம் இல்லை, அது வறுமை வந்து தவறு அப்படிங்கிறத வந்து எப்பவும் பேரண்ட்ஸு வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். உங்களுக்கு இல்லாமைங்கிறது ஒரு மோட்டிவேஷன். இல்லைன்னா தேடுவோம். நம்ம நம்பர் 1 வாங்கிட்டோம்னா அதை மெயின்டைன் பண்ணுறது தேடுறது வேற, நம்பர் 1க்கு போகிறது முயற்சி பண்ணுறது வேற. அதனால இல்லாமை என்பது வறுமை ஏழ்மைங்கிறது ஒரு அவமரியாதையான விஷயம் இல்லை. நமக்கு மோட்டிவேஷன் இல்லைன்னா தான் தேடுவோம். அதனால அதை வந்து எப்பவுமே இன்ஃபீரியர் நினைக்க வேண்டாம். பணம் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணாது. பணம் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் எல்லாமே முடிவு பண்ணிக்கிறாங்களா? அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நிறைய அதுக்கும் நிறைய இப்போ வந்து கையில் உலகம் வந்துருச்சு. நீங்கள் நல்லா பேசுறீங்க, நல்லா வரணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மாதிரி எல்லா குழந்தையும் வரணும். எல்லா பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து, குடியரசு வாழ்த்துக்களை திரும்ப சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க. யார் முகத்துலையும் இறுக்கம் இல்லாமல் இருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மீட் உங்களோட. என்ன பேசினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எது சொன்னாலும் அந்த பீனிங் பாயிண்டோடு கொண்டு வர முடியாது. எங்கள் அம்மாவே எனக்கு உதாரணம். 1 மணி நேரம் எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தணும்னா 1 மணி நேரம் கழிச்சு முதல் பேசுனாங்க அங்கேயே ஆரம்பிப்பாங்க. நுந்து நூலாகி சரிம்மா விடுமா அப்படின்னு கடைசி நம்ம குற்றவாளி மாதிரி ஆகும். எல்லாத்துக்கும் உதாரணம் வீட்டே இருக்கும். அது மாதிரி இல்லாமல் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஓவியமும் ஒரு முக்கியமான காரணம். இசை, பாட்டு இதெல்லாம் சேர்ந்தால் தான் கொஞ்சம் மைண்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணும். ஏன்னா நமக்கு 3 நேரம் சாப்பாடு, காசுடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். அதனால இதுதான் நல்லது. ஸோ ஆடல் பாடல் எல்லாம் சேர்த்து வாழ்க்கையை உற்சாகமாக நடத்தணும். எது இல்லையோ அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு கிடைக்கும்னு ஆசைப்படுங்க. அத்தனைக்கும் ஆசைப்படுங்க. அவ்வளவும் கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். உங்கள் மனமாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.